தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சேவியருடைய திருநாளை கொண்டாடுகின்றது. இவர் இந்தியாவிற்கு வந்து இந்திய மக்களின் மொழி, கலாச்சாரம், பண்பு ஆகியவற்றை கற்றுக்கொண்டு இங்கு இயேசுவை பற்றி போதித்தார். அது மட்டுமல்லாமல் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தவர். பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியிலும் கடவுள் மீது உள்ள விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாமல் அவர் கிறிஸ்துவை உலக மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தவர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு, அமைதி, இரக்கம், மன்னிப்பு போன்றவற்றை தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டியவர். இயேசுவின் அடிச்சுவட்டை இவர் எப்பொழுதுமே மாறாமல் பின்பற்றியவர். இந்த நாளிலே நாமும் இவரை போல இயேசுவின் மீதும் அவர் கொடுத்த நற்செய்தியின் மீதும் தாகத்தோடு இருந்து அதை பிறருக்கும் அறிவிக்க வேண்டிய வல்லமையும் சக்தியும் இவரிடமும் நாம் பெற்றுக்கொள்ள சிறப்பாக இந்த நாளை தொடங்குவோம். இன்று புனித பிரான்சிஸ் சேவியருடைய திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளை அவருடைய ஆசீர்வாதத்தோடு தொடங்குவோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் 1 to 16 முடிய உள்ள வசனம். இது கூறும் செய்தி, இயேசு தன்னுடைய சீடர்களை நற்செய்தி பணிக்காக அனுப்புகின்றார். ஏற்றுக்கொண்ட வீட்டிற்கு சமாதானமும், ஏற்றுக்கொள்ளாத ஊருக்கு அவருடைய காலில் உள்ள தூசை உதறி தள்ளிவிட்டு வாருங்கள் என்று கூறுகின்றார். அது மட்டுமல்லாமல் திருந்த மறுத்த நகரத்தையும் அவர் சபிக்கின்றார். அதை திருந்த மறுத்தவர்களுக்கு ஐயோ கேடு என்று சாபமும் விடுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக மாற்றுவோம். அவர் நமக்கு வாழ்வையும் அருளையும் அளிப்பவர். நம்ம குடும்பத்தில் உள்ள நோய்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்களையும் மன்னித்து நமக்கு எப்பொழுதும் துணையாக இருப்பவர். அன்புமிக்க சகோதரர்களே, இந்த புதிய நாளை அவருடைய கரம் பிடித்து நடப்போம். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.